hello friends, welcome to Aari Basic. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sequence work or Chamki work. பேசிக்கா ஆரி பிகினர்ஸ் வந்து சீக்வென்ஸை என்ன ஃபார்மேட்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஜரி த்ரெட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சீவிங் த்ரெட்ல தான் மாடல் வந்து அப்ளை பண்ணணும். அகைன் நீடில், அப்புறமா நமக்கு சீக்வென்ஸ் வந்து எல்லா கலர்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் போட்டு பார்க்கலாம். அகெயின் பீடு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறத ஃபைனலாக பார்க்கும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு லைன் வந்து ப்ராக்டிஸ்க்காக ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட போகிற பேசிக் மாடல் எப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு சீக்வென்ஸ், அந்த சீக்வென்ஸ் முடிகிற இடத்துல அடுத்த சீக்வென்ஸ், இப்படி ஆர்டராக போட போகிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஹேண்டில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பேக் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம இங்கே இருந்து சீக்வென்ஸை கொண்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செயினை நம்ம சீக்வென்ஸுக்கு சென்டரில் இருக்கிற அந்த ஹோலில் பஞ்ச் பண்ணி செயின் வெளியில் எடுக்கிறோம். அகெயின் அந்த சீக்வென்ஸ் முடிகிற இடத்துலையும் ஒரு செயின் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸை இதுக்கு பக்கத்தில் கொண்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் மறுபடியும் நம்ம பஞ்ச் பண்ணி செயின் எடுக்கிறோம். அகெயின் அந்த சீக்வென்ஸ் முடிகிற இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணி செயின் எடுக்கிறோம். இப்போ ப்ராக்டிஸுக்காக தான் நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு பார்க்குறோம். ஆனால் நம்ம சீவிங் த்ரெட்டில் தான் ஃபைனலாக நம்ம போடும்போது ஒரு மாடல் அப்ளை பண்ணுறோன்னா நம்ம சீவிங் த்ரெட்டில் போடுறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீவிங் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதும் மச் பெட்டர். இப்படி நீடிலில் பஞ்ச் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க சீக்வென்ஸை இப்படி பக்கமாக இழுத்துட்டு வந்து அதுலேயே நம்ம போடலாம். ஒரு மாடல்லாம் போடும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் ஜஸ்ட் அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சீவிங் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அகெயின் சீக்வென்ஸை கொண்டு போய் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு செயினுக்குள்ளே விட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக ஆர்டராக பஞ்ச் பண்ணி வெளியில் ஒரு செயின், இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சீவிங் த்ரெட்டில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேக் லாக் ஸ்டிச் எப்பவும் போல் கொடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணோம், பேக் லாக் ஸ்டிச் எடுத்த உடனே சீக்வென்ஸை கொண்டு அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீக்வென்ஸோட சென்டரில் இருக்கிற ஹோல் வழியை செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இதில் அந்த செயின் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சீக்வென்ஸை வந்து நம்ம நீடிலில் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணி நம்மளோட த்ரெட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த சீக்வென்ஸோட எண்டில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மறுபடியும் சீக்வென்ஸை லோட் பண்ணி அந்த த்ரெட் வழியாக கொடுத்து சீக்வென்ஸுக்கு மேலேயே மறுபடியும் ப்ளேஸ் ஆகிற மாதிரி பக்கமாக வச்சு சீக்வென்ஸோட எட்ஜில் ஒரு லாக் ஸ்டிச். இதே ஆர்டரில் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து சீக்வென்ஸுக்கு மேலே அடுத்த சீக்வென்ஸ் வந்து வர மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டுக்கும் உள்ளே நம்ம அந்த சீக்வென்ஸை லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சீக்வென்ஸோட எட்ஜில் நம்ம இப்படி பஞ்ச் பண்ணோன்னா சீக்வென்ஸுக்கு மேலே அடுத்த சீக்வென்ஸ் வர மாதிரி இருக்கும். இங்கே சீக்வென்ஸுக்கு அடுத்தது வருது. அதுக்கு என்ன பண்ணோம்,
த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு உள்ளே லோட் பண்ணாமல் த்ரெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் சீக்வென்ஸை கொண்டு ப்ளேஸ் பண்ணி அந்த இதுக்கும் சென்டர் பாயிண்டில் நம்ம செயின் எடுத்தோம். ஸோ அதை நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆச்சு. இதில் வெளியில் எடுத்து சீக்வென்ஸை லோட் பண்ணி கொஞ்சம் அந்த சீக்வென்ஸை டைட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் நீங்கள் லாக் ஸ்டிச் எடுக்கணும். இவ்வளோதான். லாக் ஸ்டிச்சுங்கிறது அந்த செயின் தான். அந்த சீக்வென்ஸை ஒட்டி நம்ம எட்ஜில் இப்படி ஒரு செயின் எடுக்கிறோம். ஸோ இதே ஆர்டரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்வென்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு கீழே கையில் இருக்க த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் பேக்கில் இழுத்தோம்னா கரெக்டாக அந்த டைட்டாகி அது வந்து அழகாக அந்த ஸ்லாண்டிங்காக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த சீக்வென்ஸோட எட்ஜில் இப்படி செயின் எடுத்தோம்னா ஒவ்வொரு சீக்வென்ஸுக்கு மேலே இன்னொரு சீக்வென்ஸ் வந்து ஈவனாக அழகாக ப்ளேஸ் ஆகிடும் பார்க்குறதுக்கு. இது ஒரு பேசிக் மெத்தட். இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் கொடுத்துக்கலாம். நீட் எடுத்துகிட்டு செகண்ட் எடுத்த த்ரெட்டை லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி அகெயின் ஃபஸ்ட் உள்ள த்ரெட் அப்படி பிடிச்சி இழுத்துட்டா முடித்ததுக்கப்புறம் அப்படி கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக ஸ்லாண்டிங்காக ஒரு சீக்வென்ஸ் மேலே இன்னொரு சீக்வென்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஒரு சீக்வென்ஸுக்கு அடுத்தடுத்து வருது. நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட மாடல் வந்து சீக்வென்ஸுக்கு மேலேயே இன்னொரு சீக்வென்ஸ் ஹாஃபாக ப்ளேஸ் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சுடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டீஸோட பட்டு பாவாடை சட்டை இந்த மாதிரி இதிலெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளைனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு லைன் நெக்கில் அந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் அது மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் மாடல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு பேக் லாக் ஸ்டிச் கொடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போது ஒரு சீக்வென்ஸ் ப்ளஸ் ஒரு பீடு, சீக்வென்ஸும் ஒரு பீடும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஒரு சீக்வென்ஸ் ப்ளஸ் ஒரு பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை இப்படி பஞ்ச் பண்ணி அந்த பீடு ப்ளஸ் சீக்வென்ஸோட எட்ஜில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். சீக்வென்ஸ் வித் பீடு எடுத்து நம்ம பேக்லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த பேக்லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கு மேலே அந்த த்ரெட்டில் சீக்வென்ஸ் கூட ஒரு பீடு கொடுத்து ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இப்படி கண்டினியூவாக நெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம் அந்த சீக்வென்ஸையும் பீடையும். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸையும் பீடையும் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் இப்படி ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பீட் ப்ளஸ் ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து அப்படி டைட் பண்ணி அதுக்கு பக்கமாக வச்சு நாட் எடுத்தாலும் அந்த ஸ்டிச்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில் பண்ண போகிறோம் இல்லை ஒரு மாடலில் அப்ளை பண்ண போகிறோன்னாலும் நீங்கள் சீவிங் த்ரெட்டில் தான்
பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கை போடுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஒரு அயனிங்கோ இல்லை ஏதாவது ஒரு பர்பஸுக்காக நம்ம ஃப்யூச்சரில் அதை அயன் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம ஜரியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு ஜரியில் போட்டுட்டோன்னா அந்த அயன் பண்ணும்போது அந்த ஹீட்டில் அந்த ஜரி வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுவே நம்ம சீவிங் த்ரெட்டில் போட்டோன்னா இது காட்டன் த்ரெட் இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து நம்ம லைனிங்க்குள்ளே இந்த த்ரெட் இருந்தாலுமே நமக்கு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நம்ம இதில் போடும்போது நம்மளோட ஒர்க்கோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஜரியில் ட்ரை பண்ணுங்கள். பட் மாடலில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சீவிங் த்ரெட்டில் தான் போடணும். ஒரு பீடு, ஒரு சீக்வன்ஸ் இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு இப்படி வச்சு டைட் பண்ணுறோம். கீழே நம்ம ஃப்ரேமோட கீழே நம்ம பாட்டம் கையில் இருக்கிற த்ரெட்டை டைட் பண்ணி அந்த பீடை ஒட்டி ஒரு செயின் எடுக்கிறோம். இதில் ஒரு செயின் ஸ்டிச், சீக்வன்ஸுக்கும் பீடுக்கும் சேர்த்து ஒரு செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஓகே, இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் பஞ்ச் பண்ணி எடுத்து அந்த த்ரெட் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி ரிமைனிங் த்ரெட்டு இழுத்துட்டா போகிறோம், நாட் விழுந்துடும். ஸோ அந்த ஸ்டிச் வந்து முடித்ததுக்கப்புறம் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 டைப்ஸில் நம்ம இந்த சீக்வன்ஸை பேசிக்காக எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.